உடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டி அல்லாஹுவை பற்றிய அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை பற்றிய மார்க்க அறிவு தெளிவு எம்மிடம் கிடைக்க வேண்டும், அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்கிற ஆசை ஆர்வத்தோடு இந்த ஒன்று கூடலுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாக எங்களுடைய வாழ்வின் சகல நிலைகளிலும் எம்மை படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எம் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை எம் அனைவருக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்பு நிறைந்த ஈமானிய சொந்தங்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் மார்க்கத்தை சரியாக நிலைநாட்டுவோம் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மார்க்கத்தை சரியாக நிலைநாட்டுவோம் என்று சொல்கிற பொழுது மார்க்கம் எது என்பது எமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த மார்க்கத்திலும் சரியான மார்க்கம் எது என்பதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னால் அது எதை செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பதை அதனுடைய உருவ அமைப்பில் அதனுடைய ஒழுங்கின் அடிப்படையில் நாம் கண்டுகொண்டால்தான் அதை சரியாக செயல்படுத்த முடியும். ஏதாவது ஒரு வகையான ஒரு நிர்வாகம் சார்ந்த விடயம் என்று வையுங்கள். அந்த ஒரு காரியத்தை, ஒரு பாடசாலையினுடைய நிர்வாகம், பள்ளிவாயிலின் நிர்வாகம், ஒரு ஊர் நிர்வாகம் என்று ஏதோ ஒன்றை அதை வழிநடத்துவதற்கு அதனுடைய கொள்கைகள், அதனுடைய கோட்பாடுகள், அது எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்கிற சகலதும் தெரிந்தால்தான் அந்தந்த அடிப்படையில் அதை செயல்படுத்தி கொண்டு செல்லலாம். அது தெரியாத பொழுது வாரவர்கள் போபவர்கள் விரும்பிய பிரகாரம் அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிப்பார்கள். அதில் எது சரி எது பிழை என்பது யாருக்குமே தெரியாமல் போய்விடும். யார் என்ன செய்கிறான் எந்த கேள்வியும் இல்லாமல் போய்விடும். எனவே சரியான மார்க்கத்தை முதலாவதாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான மார்க்கத்தை தெரிந்தால் தெரிந்த அந்த மார்க்கம் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே சரியான மார்க்கம் என்பதை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும்? இந்த மார்க்கத்தை இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை யார் கடமையாக்கி இருக்கிறான்? அல்லாஹ். இந்த கடமையாக்கிய அல்லாஹ் மார்க்கத்தை அங்கீகரித்திருக்கிறான், இஸ்லாமிய மார்க்கத்தை அங்கீகரித்திருக்கிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கான சட்டதிட்டங்களை வகுத்திருக்கிறான். இந்த சட்டதிட்டங்களோடு சேர்த்து நல்லவை எது கெட்டவை எது என்கிற ஒரு வித்தியாசத்தையும் அல்லாஹு தஆலா அறிவித்திருக்கிறான். நல்லவற்றை செய்கிற பொழுது அவர்களுக்கான மறுமையிடம் சுவனம் என்றும், மோசமான காரியங்கள் செயல்படுத்தப்படுகிற பொழுது அவர்களுக்கான இடம் நரகம் என்பதையும் சொல்லி அல்லாஹ் எச்சரித்து இருக்கிறான். அது மாத்திரமின்றி மனிதன் வாழக்கூடிய இந்த உலகம் சார்ந்த விடயங்களை பற்றிய தெளிவுரையை தந்திருக்கிறான். மறுமை நாளினுடைய அமளி துமளிகள், நல்லவர்களுக்கான சுகபோகங்கள் அனைத்தையும் சொல்லி தந்திருக்கிறான். இப்படி மார்க்கத்தை கடமையாக்கிய அல்லாஹ் மார்க்கம் எதுவென்று, எப்படி இருக்க வேண்டும் என்கிற சட்டதிட்டங்களை எல்லாம் சொல்லித் தந்தான் என்றால் அந்த மார்க்கத்தை சரிவர நாங்கள் அறிந்து செயல்படுத்த வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிற ஒரு வடிவம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி என்னால் கடமையாக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் அவனுடைய தூதர்மார்களை காலத்துக்கு காலம் அனுப்புகிறான். இந்த தூதர்மார்கள் அனுப்பப்பட்டதனுடைய வடிவத்தில் இறுதியாக வந்த ஒருவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
இந்த நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சுருக்கமாக ஒரு விடயத்தை பாருங்கள் சொல்லித் தருகிறான். குல் அத்தீஉல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்ல வேண்டும்? அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லுங்கள். வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லுங்கள். அப்ப மார்க்கத்தை நிலைநாட்டிய அல்லாஹ் அந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்க இரண்டு விதத்தை சொல்லித் தருகிறான். ஒன்று அல்லாஹ்வின் கட்டளைகள், அல்லாஹ் எதை சொன்னானோ அதற்கு நாங்கள் மனித விருப்பு வெறுப்புகளை தாண்டி கட்டுப்படுவது. இரண்டாவது, அவன் யாரை தூதராக தேர்ந்தெடுத்தானோ அந்த தூதர் எதுவெல்லாம் மார்க்கம் என சொன்னாரோ அந்த மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை, செயல்பாடுகளை, கடமைகளை செயல்படுத்துவது. இதை சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதர்கள் மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது மார்க்கத்தை செவிமடுத்தவர்களாக, தீனுடைய சட்டதிட்டங்களை அறிந்தவர்களாக எல்லோரும் மாறிவிடுவார்கள் என்று எண்ணிவிட வேண்டாம். என்றால் மார்க்க கடமைகளை தெளிவுபடுத்துகிற பொழுது ஒரு சாரார் ஏற்றுக்கொள்பவர்கள் இருப்பார்கள், இன்னும் ஒரு சாரார் அதை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க மாட்டார்கள். அதை வெறுப்பவர்கள் இருப்பார்கள், உடன்பாடு இல்லாதவர்கள் இருப்பார்கள், அதனுடைய திருப்தி காணாதவர்கள் இருப்பார்கள். பல்வேறு தரப்பிலே இருக்கலாம். சிலருக்கு சரி பிழை தெரியாமல் குழப்புபவர்களாக கூட இருக்கலாம். அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் பாருங்கள், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க. அந்த கட்டுப்படுகிற விடயத்தில் யாராவது மோசமாக நடந்தால், கட்டுப்படாமல் புறமுதுகிட்டு நடந்து கொள்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு உங்களுக்கு எதை சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் உங்களது கடமை. நீங்க உங்களுக்கான கடமை என்ன? மார்க்கத்தை சொல்லுங்க, அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கான பணி. அவர்கள் எதில் இருக்கிறார்களோ அவர்கள் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லுவது உங்கள் கடமை. அவர்கள் கேட்பதும் கேட்காததும் அது வேறு விடயம். கேட்டு நடந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் சொல்லுவதை கேட்டு அதற்கு கட்டுப்பட்டு நடப்பார்களாக இருந்தால் தஹ்தது, அவர்கள் நேர்வழி அடைவார்கள். இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுடைய மிக முக்கியமானது ஒரு குறிக்கோள் என்ன? நேர்வழியை அடைந்து நேர்வழியின் மூலமாக சுவர்க்கம் செல்ல வேண்டும். அந்த நேர்வழி அடைவதற்கு அல்லாஹ் காட்டுகிற வழிகாட்டுதலை பாருங்கள். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவதன் மூலமாக, அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்றி நடந்து அவன் தூதருடைய செயல்பாடுகளை முழுமையாக அங்கீகரித்து தம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது. இப்படி நடப்பதில் மாத்திரமே அவர்களுக்கான நேர்வழி தங்கி இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி தந்துவிட்டு இறுதியாக சொல்லுகிறான், வமா அலர் ரசூலி இல்லல் பலாகுல் முபீன். ரசூல்மார்களுக்கான கடமை தெளிவாக நாம் சொன்னதை சொல்வது மட்டும்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதை பார்க்கலாம். ஈமானிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அதே போன்று நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே சூரா நிசாவிலே சொல்லி காண்பிக்கிறான், வமா அர்சல்னா மிர் ரசூலின், எந்த ஒரு தூதரையும் நாங்கள் அனுப்பவில்லை, இல்லா லியுதாஅ பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காகவே என்று எந்த ஒரு தூதரையும் நாங்கள் அனுப்பவில்லை. வந்த தூதர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் கட்டளையை நிலைநாட்டத்தான் வந்திருக்கிறார்கள், அதற்கு கட்டுப்படத்தான் வந்திருக்கிறார்கள். வலவ் அன்னஹும் இத் ஸலமு அன்ஃபுஸஹும், அப்படி இருந்தும் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்பவர்களாக இருக்கிறார்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வந்து அதை சொல்லி செயல்படுத்தாமல் இருக்கும் சமூகத்தினர் சில வேளைகளில் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வை தூதரை மறுத்ததனால் இவர்கள் உங்களிடம் வந்து மன்னிப்பு கோருகிறார்கள். அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோர சொல்லுவதனால் அல்லாஹ்வினுடைய தூதரும் அவர்களுக்காக மன்னிப்பு கோருகிறார்கள் என்றால் லவஜதுல்லாஹ தவ்வாபன் ரஹீமா, அல்லாஹ் சொல்றான், அப்பனே அந்த நேரத்தில் அல்லாஹ்வை மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் கண்டுகொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருவதை பார்க்கலாம். ஈமானிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சரியான மார்க்கத்திற்கான முதல் அளவுகோல் அல்லாஹ்வினுடைய கட்டளை,
அவன் தூதருடைய கட்டளையை அப்படியே பின்பற்றி நடத்தல். சில வேளைகளில் அது எமக்கு சிந்தனைக்கு பொருந்தாமல் இருக்கலாம். ஆனால் மனித சிந்தனை வளத்தால் குறைந்தது என்பதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் கட்டளைக்கு முழுமையாக அடிபணிய நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லுகிறான். எப்படி என்றால், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு கட்டளை மீறப்படுகிறது. ஷைத்தானினுடைய சூழ்ச்சியினால், மனிதனுக்கு இருக்கிற பேராசையின் காரணத்தினால், அந்த பேராசை ஊட்டப்பட்டதனுடைய விளைவாக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தடுக்கப்பட்ட மரத்தின் அருகில் சென்று விடுகிறார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிற விடயத்தை பாருங்கள். குல் நஹ்பிது மின்னா ஜமீஆ, நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம், இங்க இருந்து நீங்க எல்லாரும் கீழே போயிருங்க, இறங்கி போய்விடுங்கள். நீங்க யாரும் சொர்க்கத்தில் இருக்க முடியாது. சொர்க்கத்தில் இருப்பவர்கள் யார்? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய துணைவியாரும். தடுக்கப்பட்ட காரியத்தை செய்ததனால் சுவர்க்கத்தில் இருந்தும் கீழிறங்கி சென்று விடுங்கள். இவங்க கீழிறங்கி வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், நீங்க போன பிறகு என்னிடம் இருந்து உங்களுக்கு நேரான வழி வரும். சொர்க்கத்தில் இருந்தீங்க, சொன்ன கட்டளை மீறப்பட்டது, தண்டிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் வாழுகிற உங்களுடைய உலக வாழ்க்கையில் என்னிடம் இருந்து நேர்வழி வரும். அப்ப நேர்வழி என்பதை வேறு எங்கேயும் தேடக்கூடாது. நேர்வழியை அல்லாஹ் தான் தர வேண்டும். அல்லாஹ் தருகிற அந்த நேர்வழியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பின்பற்ற வேண்டும். ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து நேர்வழி வரும். அப்படி நேர்வழி வந்தால் அதை பின்பற்ற வேண்டும். ஃபமன் தபிஅ ஹுதாய, எனது நேர்வழியை எவன் பின்பற்றுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு விதமான சிறப்புகளை சொல்லுகிறான். ஒன்று, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம், எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. வாழ்க்கையின் கஷ்டங்களை நினைத்து பயப்பட மாட்டார்கள். வாழ்க்கையினுடைய எந்த நிகழ்வுகளுக்கும் அவர்களுக்கு பயம் என்பது ஏற்படாது. இறைவன் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், அவன் மீது தவக்குல் இருக்கிறது எனக்கு, எனவே என்னை பாதுகாக்கும் பொறுப்பு அவனிடம் இருக்கிறது என்று எந்த பயமுமற்ற வாழ்க்கையை வாழுவார்கள். வலாஹும் யஹ்ஸனூன், கவலைங்கிறதே வராது. எனக்கு மட்டும் ஏன் இப்படியான சோதனை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் எப்படித்தான் தாங்குவது, ஒன்றா இரண்டா என்கிற எந்த கவலையும் இருக்காது. உலகத்தில் கிடைக்கிற எல்லாவற்றையும் சர்வ சாதாரணமாக ஏற்றுக்கொண்டு போகிற ஒரு பக்குவத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் சூரா பக்கராவிலே சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள ஈமானிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அதே நேரத்தில் இந்த நேர்வழியை பின்பற்றி வாழுகிற சமுதாயம் இருக்கிறதே, இந்த சமுதாயத்தில் இப்படியும் ஒரு சாரார் இருப்பார்கள். எப்படி? அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா ஹஜ், வமினன் நாஸ், மனிதர்களில் ஒரு சாரார் இருக்கிறார்கள். மையபுதுல்லாஹ அலா ஹர்ஃப், எங்கன்னு தெரியாம ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்து எந்த உறுதியும் இல்லாமல் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு சாராரும் இருக்கிறார்கள். நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கையில் உறுதி கிடையாது, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றதன் பிரகாரம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்பவர்களும் உண்டு. அப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நிலைமை எப்படி காணப்படும் தெரியுமா? வஇன் அஸாபத்துஹு ஃபஇன் அஸாபஹு கைருன், அப்படி வாழ்ற நேரத்தில் ஏதாவது ஒரு நலவு கிடைத்தால் இத்மஅன்ன பிஹி, அதனால் சந்தோஷம் அடைவார்கள். சில வேளைகளில் இந்த வசனத்தினுடைய இந்த பகுதி என்னையும் உங்களையும் சேர்த்து சொல்வதாகவே உணர வேண்டி இருக்கிறது. நாம் அல்லாஹ்வை வணங்குகிற வணக்க வழிபாடுகளில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறோம் என்பதை எம் உள்ளங்களை தொட்டு கேட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கி வருகிறோம், அல்லாஹ்வை அன்பித்திருக்கிறோம் என்று. ஏதோ கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். ரமதான் காலம் வருது, நோன்பு, தொழுகைக்கு பாங்கு சொன்னா கிடைச்சா தொழுகிறது, இல்லாட்டி இல்லை. வெள்ளிக்கிழமை சமூகமே பள்ளிக்கு போகுது, அதனால போறோம் என்கிற ஒரு பாங்குதான். அதை விரும்பி அதில் இருக்கும் பிரயோசனங்களை அறிந்து உணர்ந்து செயல்படுத்துபவர்கள் கிடையாது. ஏதோ கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டு போறோம். அப்படி செய்து கொண்டு போகிற எங்களுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்ன? ஏதாவது ஒரு நலவு கிடைச்சதுன்னு வைங்க, வாழ்க்கையில பரக்கத், நம்ம எதிர்பாராத ஒரு சந்தோஷமான நிகழ்வு, நாம் எதிர்பார்த்த ஒன்று கிடைத்து விட்டது,
என்கிற ஒரு நனவை காண்கிற பொழுது இத்மஅன்ன பிஹி, சந்தோஷம் அடைகிறான், அதை பார்த்து உள்ளம் பூரிப்படைகிறான், நிம்மதி காண்கிறான். வ இன் அஸாபத்துஹு ஃபித்னா, இவர்களுக்கு ஒரு சோதனை வந்து விட்டது என்று வெண்கள். எங்களுக்கெல்லாம் ஒரு சோதனை, கஷ்டம் வந்துட்டு, பொருளாதார நெருக்கடி வருது, குடும்பத்தில் பிரச்சனை வருது, கணவனுக்கு மனைவியால், மனைவிக்கு கணவனால், கணவனுக்கு மனைவியின் வீட்டாரால், மனைவிக்கு கணவனின் வீட்டாரால், பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு, பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு, ஆசிரியர்களால் மாணவர்களுக்கு என்று ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் இல்லையா? ஏதாவது சில அசம்பாவிதங்கள், சில அனர்த்தங்கள் ஏற்படுகிறது. இதனால் ஏற்படுகிற கைசேதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது இவர்கள் என்ன செய்வார்கள்? இன்கலப அலா வஜ்ஹிஹி, அப்படியே அவர்கள் தலைகீழாக மாறிவிடுகிறார்கள். அல்லாஹ்வை விட்டும் திசை திரும்ப ஆரம்பித்து விடுகிறார்கள். ஹஸிரத் துன்யா, அவர்கள் இந்த உலகத்திலும் நஷ்டமடைந்து, வல் ஆஹிரா, மறுமையிலும் நஷ்டவாளிகளாக மாறிவிடுகிறார்கள். ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ, இதுவே தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவதை பார்க்கலாம். சில வேளை இந்த வசனம் எனக்கும் உங்களுக்குமே சொல்வது போன்றிருக்கும். நாங்க அல்லாஹ்வை நெருங்குற விதத்தில் இருக்கிற பலகீனம், எமக்கு ஏற்படுகிற சில சந்தோஷங்களின் போது ஏற்படுகிற உள அமைதி, சில துன்பங்களை சகித்துக் கொள்ள முடியாத நிலைகளை பார்க்கிற பொழுது அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுவது போன்றே எங்கள் உள்ளங்களை குற்ற உணர்வாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம். ஈமானிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எனவே அல்லாஹு தஆலாவினுடைய எந்த ஒரு வார்த்தையும் என்றைக்கும் பொய்யாக போவது கிடையாது. அவன் தெளிவாக இதுதான் என்று சொல்லித் தருகிறான். அந்த நம்பிக்கையை எங்களுடைய உள்ளத்தில் எடுக்க வேண்டும். முதலாவதாக, அல்லாஹ் எனக்கு ஒரு விடயத்தை கட்டளை இடுகிறானா, அந்த கட்டளையில் எனக்கு தெரியாத பல நனவுகளை அல்லாஹு தஆலா வைத்திருப்பான். உதாரணமாக, என்னுடைய பார்வைக்கு எட்டுகிற ஒரு நனவு, நான் இப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு நடைபெறவில்லை என்று வையுங்கள். அந்த எதிர்பார்ப்பு நடைபெறாத பொழுது எங்களுடைய சிந்தனைகள் என்ன சொல்லும் தெரியுமா? எனக்கு மட்டும் ஏன், நான் என்ன செஞ்சதுக்காக, இவங்களெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, இப்படி எல்லாமே இருக்கிறாங்களே, நல்லா இருக்கிறாங்களே, நான் அல்லாண்டு இருக்கிறதுக்கா எனக்கு இந்த நிலைமை? நான் ஒருத்தருக்கு கூட அநியாயம் செஞ்சது கிடையாது தெரியுமா? அவர்களுக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கு ஒரு சாரார், பாவம், ரொம்ப நல்ல மனுஷன், என்னமோ தெரியல, அவருக்கு மட்டும்தான் எல்லாமே. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இப்படி ஒரு மனிதனுடைய கஷ்டங்களை பொறுத்து கொள்ள முடியாத, துன்பங்களை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிலைமைகளில் எல்லாம் மனிதன் உணர வேண்டியது, நான் எதிர்பார்த்தது இதனால் சந்தோஷம் கிடைக்கும் என்று, அதில் உள்ள சந்தோஷம் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த ஈமானியன் என்ன எண்ண வேண்டும் தெரியுமா? நான் நினைச்ச இதுல சந்தோஷம் இருக்கின்றே, ஆனால் என்ன படைச்ச அல்லாஹ்க்கு தெரியும் இதுல சந்தோஷம் இல்லைண்டு. அப்படி இல்லையா? இந்த நேரம் எனக்கு சந்தோஷம் இதனால் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் உறுதியாக சொல்லவில்லை. ஏன்? மனிதனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம், மனிதன் படைக்கப்படுகிறான், பிறக்கிறான், இந்த உலகத்தில் குழந்தையாக பிறக்கிறான். அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளை, ஒரே ஒரு முறை யோசித்து பாருங்கள். நாம் யாராவது எங்களுடைய தாய் தந்தையர்களை தீர்மானித்தவர்கள் இருக்கிறோமா? நாம் யாராவது எமது குழந்தைகளை தீர்மானித்தவர்கள் இருக்கிறோமா? நாம் யாராவது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தவர்கள் இருக்கிறோமா? குழந்தையை, பெற்றோர்களை? இல்லை. இது யாருடைய விருப்பத்தில் நடந்தது? யாரால் ஏற்பட்டது? குழந்தை வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு குழந்தையை காணவில்லை, குழந்தை வேண்டாம் என்று இருப்பவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கிறது. கிடைத்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பவர்களுக்கு சில சோதனைக்குரிய குழந்தைகளாக இருக்கிறார்கள். சில குழந்தைகள் இறந்து பிறக்கிறார்கள். சில குழந்தைகள் பிறந்தும் இறந்தவர்கள் போன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை வித்தியாசங்களை நாங்கள் பார்க்கிறோமே, இது யாருடைய விருப்பத்தில் நடந்தது? அல்லாஹு தஆலா படைத்தவன், எல்லாவற்றையும் தீர்மானிப்பவன், யாருக்கு எது எப்பொழுது எப்படி கிடைக்க வேண்டுமோ அதை கொடுக்கிறான். அதில் இருக்கிற நனவுகள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும், எமக்கு தெரியாது. எம் சிந்தனை அதை புரிந்து கொள்ளாது.
ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற எந்த ஒரு விடயத்திலும் நலவு இருக்கிறது என்பது மட்டுமே ஒரு ஈமானியனுடைய பார்வையாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அதே போன்று பாருங்கள், ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் படைத்தவன் ரப்பினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சரியான தீனுல் இஸ்லாத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதில் கோழைத்தனமாக இருந்துவிட்டு, மோசமாக அல்லது பொடுபோக்காக வாழ்ந்துவிட்டு மறுமை நிகழ்வை நாம் கண்டுவிடுவோமாக இருந்தால், அந்த நேரத்தில் நடக்கிற சில விடயங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவதை பாருங்கள். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமை நாளில் அநியாயம் செய்தவன், சத்திய மார்க்கத்தை புரிந்து கொள்ளாதவன், இதுதான் மார்க்கம் என்பதை தெளிவிருந்தும் தெளிவாக நடந்து கொள்ளாதவன் மறுமை நாளில் என்ன செய்வானாம், தன்னுடைய இரு கரங்களையும் கடித்துக் கொண்டிருப்பான். கடித்துக் கொண்டவன் என்ன சொல்லுவானாம் தெரியுமா? யகூல், சொல்லுவான், யா லைத்தனி இத்தஹத்து மஅர் ரசூலி சபீலா, எனக்கு பிடிச்ச கை சேதமே, நான் தூதரை பின்பற்றி இருக்க வேண்டாமா? தூதருடைய வழியை நான் தேர்ந்தெடுத்திருக்க கூடாதா? நான் நபிகளாருடைய போதனைகளை ஏற்றிருக்க கூடாதா? நான் தவற விட்டு விட்டேனே என்று கை சேதம் அடைபவனாக இருப்பான். எங்கே? மறுமை நாளில் அவனுடைய நிலைமை அப்படி இருக்கும். நாங்க இப்ப பார்க்கிறோம், சில நேரங்களில் அவசரமாக ஏதாவது ஒன்று செஞ்சு அது ஒரு பிழையான முடிவை தந்துட்டால் எல்லாருக்கும் இருக்கிற முதல் வேலை விரலை கடிக்கிறது, நகத்தை கடிக்கிறது. அதனால கை கால்கள் நடுங்கும். என்ன செய்யறோன்றது தெரியல, நான் செஞ்சிருக்க கூடாது, மாட்டிட்டேனே, எப்படி தப்புறது என்று அங்கலாய்ப்போமே. மறுமை நாளில் இரண்டு கைகளையும் அவன் கடித்துக் கொண்டு அங்கலாய்ப்பான். எதற்காக? நான் அல்லாஹ்வினுடைய தூதரை பின்பற்றி இருக்க வேண்டுமே, அவருடைய போதனைகளை கேட்டிருக்க வேண்டுமே. கேட்காததன் விளைவு தெரியுமா? மீண்டும் சொல்லுவான், யா வைலத்தா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா, நான் எனக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்களை எல்லாம் விடுத்துவிட்டு மோசமானவனை தேர்ந்தெடுத்திருந்தேனே, அவனை நண்பனாக எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. சரியான வழிகாட்டுபவனை விட்டுவிட்டு மோசமானவர்களை என் நண்பர்களாக எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. ஏன் நான் இப்படியான ஒருவரை தேர்ந்தெடுத்தேன் என்று மறுமையில் அங்கலாய்ப்பவனாக கவலைப்படுபவனாக இருப்பான் என்கிற ஒரு செய்தியையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலேயே ஞாபகப்படுத்தி காண்பிக்கிறான். எப்படி? நாம் வாழுகிற வாழ்க்கையில் அல்லாஹ்வை, அவன் தூதரை ஞாபகப்படுத்தும் விதமாக, அவர்களுடைய போதனைகளை பின்பற்றும் விதமாக வாழாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் திசை திருப்பி போக காரணமாக யாரோ ஒருவனை குறை கூறுபவனாக மறுமையில் மனிதன் இருப்பான். அந்த நேரத்தில் அவன் அங்கலாய்ப்பான். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டு மறுமை நாளில் தங்களுடைய கைசேதமான நிலையை எண்ணி கவலைப்படுபவர்கள் என்ன செய்வார்களாம் தெரியுமா? வலவு தரா இதல் லாலிமூன், அநியாயம் செய்து கொண்டவர்களை நீங்கள் பார்த்தால், மௌகூஃபூன இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே அவர்கள் நிற்பார்கள். அங்கு நிறுந்து யர்ஜிஉ பஅதுஹும் இலா பஅத் அல் கௌல, ஒரு சிலரை பார்த்து சில வார்த்தைகளால் எரிவார்கள். அப்படின்னால் காரசாரமாக ரெண்டு பேரும் டிபேட் பண்ணிக்கிடுவாங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கொள்வார்கள். என்ன பேசுவார்களாம்? அநியாயம் செஞ்சவர்கள் மறுமை நாளில் அவர்களும் அடுத்தவர்களும் சேர்ந்து மாறி மாறி கதைச்சு கொள்வாங்க. என்ன கதைப்பார்களாம்? யகூல் அல்லதீன ஸ்துல்இஃபூ லில்லதீன இஸ்தக்பரு, பலவீனமானவர்கள் இருப்பார்களே, மார்க்கமெண்டா எதென்று தெரியாம யாரு சொன்னாலும் செஞ்சிட்டு போறவங்களாக, இது சரியா பிழையா என்பதை படிக்காமல் வாழ்ந்தவர்களும் அதை சொல்லிக் கொடுத்தவர்களும் இருப்பார்களே. இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இந்த மார்க்கத்தை பலவீனமானவராக இருந்து சொன்னதை கேட்டு வாழ்ந்தவர்கள் சொல்லிக் கொடுத்தவர்களுக்கு சொல்லுவார்களாம், லௌலா அன்தும் லகுன்னா முஃமினீன், நீங்க மட்டும் இல்லண்டா நாங்க முஃமினா இருந்திருப்போம். எங்களுக்கு மார்க்கம் என்கிற பேர்ல எதையெல்லாம் சொல்லிட்டீங்க, சரியான வழிகாட்டுதலை எமக்கு தரவில்லை, நீங்கள் மட்டும் வந்து எங்களுக்கு மார்க்கத்தை பிழையாக சொல்லித் தரவில்லை என்றால் நாங்கள் முஃமின்களாக வாழ்ந்திருப்போமே
என்று இந்த பலவீனமானவர்கள் அந்த மார்க்கம் சொல்லிக் கொடுத்தவர்களை பார்த்து குறை சொல்லுவார்கள். அவர்கள் சும்மா இருப்பார்களா? அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவர்கள் இவர்களிடம் சொல்வார்கள், காலல்லதீன இஸ்தக்பரு, அந்த பெருமை பிடித்தவர்கள், அந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள், தாங்கள் இந்த உலகத்திலேயே மறுப்பை தேடிக்கொண்டிருந்தவர்கள், இவர்கள் இந்த பலவீனமானவர்களுக்கு சொல்லுவார்களாம், நஹ்னு ஸதத்னாகும் அன்னில் ஹுதா, நேர்வழியை விட்டு உங்களை தடுத்தது நாங்களா? அவங்க கேட்பாங்களாம், நேர்வழியை விட்டு உங்களை தடுத்தது நாங்களா? இல்ல, இது ஜாஅக்கும், உங்களுக்கு நேர்வழி வந்ததன் பிறகு உங்களை நாங்களா தடுத்தோம்? இல்லை, பல் குன்தும் முஜ்ரிமீன், நீங்க தான் பாவிகளாயிருந்தீங்க. நாங்க சொல்றதுனால நீங்க கெட்டு போகல, நீங்க கெட்டு போய் இருந்தீர்கள் என்று, பாவிகளாகவே இருந்தீர்கள் என்று அந்த நேரத்தில் அவர்களுடைய சம்பாஷணை தொடர்ந்து கொண்டிருக்கும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இப்ப இவங்க சொல்லுவாங்க, யாரு? இந்த பலவீனமானவர்கள் அந்த மார்க்கம் சொல்லிக் கொடுத்த பெருமை விரும்பிகளை பார்த்து சொல்லுவார்களாம், நீங்க என்ன செஞ்சீங்க? எங்களை விடாமல், எங்களை வழிகெடுப்பதற்காக, மார்க்கத்தை பிழையாக சித்தரிப்பதற்காக காலையும் மாலையும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு மார்க்கத்தை பிழையாகவே சொல்லிக் கொண்டிருந்தீர்களே என்று அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதத்தை பற்றி இவர்களுக்கு சொல்லுவார்களாம். அன்புள்ள ஈமானிய தாய்மார்களை, சகோதர சகோதரிகளை, யோசித்து பாருங்கள். இந்த உலக வாழ்க்கையில் வாழுகிற மனிதனுக்கு இப்படியெல்லாம் நடக்கும் என்கிற ஒரு விடயத்தை எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா படம் பிடித்து காட்டுவது போல் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான். இந்த உலகத்தில் மனிதன் வாழுவதற்கு சரியான பாதை இதுதான், அதை நான் சொல்லித் தருகிறேன், என்னுடைய தூதர் சொல்லித் தருகிறார். இவர்கள் இருவருக்கும் நீங்கள் கட்டுப்படுவீர்களாக இருந்தால் நேர்வழி அடைவீர்கள், என்னிடமிருந்து மட்டுமே நேர்வழி கிடைக்கும், அந்த நேர்வழியை பின்பற்றுங்கள், உங்களுக்கு கவலையோ கஷ்டமோ கிடையாது என்றெல்லாம் சொன்ன அல்லாஹ், இதை மீறி நடந்துட்டீங்க என்றால் மறுமையில நீங்க படுற கை சேதங்களும் கவலைகளும் எப்படி இருக்கும்? ஒருவரை ஒருவர் மாட்டிக்கொண்டு, இவன் தான் காரணம் என்று அடுத்தவனை குறை கூறிக்கொண்டு, நான் இவனை நண்பனாய் எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று அங்கலாய்த்துக் கொண்டு உங்கள் நிலைகளை சொல்லிக் கொண்டிருப்பீர்களே என்றும் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையின் பொழுது எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் தெரியுமா, மறுமை நாளில் மனிதர்கள் சில நேரங்களில் முன்னுக்கு பின் முரணா பேசுறவங்க தானே. எதையாவது ஒன்று செஞ்சிட்டாக்கா, இப்படியெல்லாம் இருந்திருந்தா இப்படி ஆகாம இருந்திருக்கலாமே, நீங்க சொல்லாம இருந்திருக்கலாம் தானே, நீங்க சொன்னதுனால தானே நான் செஞ்சேன், இப்படின்னு குதர்க்கம் பேசுறவங்க தானே மனிதர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், எப்படி பாருங்கள், இந்த கை சேதப்பட்டு மனிதர்கள் சில வார்த்தைகளை சொல்லிடக்கூடாது, அதுக்காகத்தான் நாங்க மார்க்கத்தை இப்படி எல்லாம் தெளிவுபடுத்துறோம். எப்படி சொல்லக்கூடாது? அந்த கூல நஃப்சுன் யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை செய்து விட்டதனுடைய கை சேதம் தான் இன்று வ இன் குன்து லமின ஸாகிரீன், நான் மோசமானவனாக, அநியாயம் செய்தவனாக, கை சேதப்படுபவனாக, பரிகாசம் செய்யப்படுபவர்களில் ஒருவராக இருக்கிறேன் என்று அந்த நேரம் அவன் அங்கலாய்ப்பானாம். என்ன, நான் ரப்புக்கு கட்டுப்பட்டு நடந்திருக்கணுமே, அவன்ற கடமைகளை பின்பற்றி இருக்கணுமே, அவன் சொன்னதை நான் செய்திருக்க வேண்டுமே, அதை செய்யாம விட்டதுதான் இன்றைக்கு நான் கை சேதப்படுறேன், நான் பரிகசிக்கப்படுகிறேன், நான் கேவலப்படுகிறேன் என்று இந்த மனிதன் அங்க வச்சு சொல்லிடக்கூடாது. இன்னும் சொல்லுகிறான், அவு தகூல், அப்படி இல்லைன்றால் லவ் அன்னல்லாஹ ஹதானி லகுன்து மினல் முத்தகீன், அப்படி இல்லாட்டி எனக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியிருக்கலாம் தானே, அல்லாஹ் நேர்வழி காட்ட இல்லையே என்று நீ சொல்லிவிடக்கூடாது. அல்லாஹ் நேர்வழி காட்டினால் நான் முஃமினா இருந்திருப்பேன் தானே, முத்தகீனா இருந்திருப்பேன் தானே. நான் முத்தகீனாக இருந்திருப்பேன் தானே என்று மறுமையில் சொல்லிவிடக்கூடாது. ஈமானிய சொந்தங்களை யோசித்து பாருங்களேன். அல்லாஹு தஆலா நேர்வழி இதுதான் என்பதை சொல்லித் தரவில்லையா? நாம் சொல்லுகிற இந்த ஆரம்பத்தில் இருந்து கவனியுங்களேன். நேரான வழி எது என்பதையும் அதை எப்படி பெற வேண்டும் என்பதையும் எந்த அளவுக்கு அழகாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஒரு மனிதனுக்கு சரியானது இது, பிழையானது இது என்கிற தெளிவான இரு பாதைகளையும் காண்பிக்கிறான்.
நல்லதை செய்கிற பொழுது அவனுக்கான இடம் எது என்பதையும், மோசமானதை செய்கிற பொழுது அவனுக்கான இடம் எது என்பதையும் அல்லாஹு தஆலா தெளிவாகவே இந்த மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்ததன் பிறகும் இந்த மனிதன் மறுமை நாளில் போய் அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டினா நான் தக்வாதாரியா இருந்திருப்பேனே என்று சொல்லிடுவானோ என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீ அப்படி கூட சொல்லிடக்கூடாது. ஏன்? உனக்கான வாழ்க்கையை நான் தெளிவாகவே காண்பித்து தந்திருக்கிறேன். அல்லாஹு தஆலா மீண்டும் சொல்லுகிறான், அப்படி இல்லைன்றால் இந்த மனிதர்கள் மறுமை நாளில் ஹீன தரல் அதாப், வேதனையை காண்கிற பொழுது, துன்பங்களை காண்கிற பொழுது இந்த மனிதன் ஒரு அவகாசம் கேட்க பார்ப்பான் அல்லாஹ்ட்ட. எப்படி தெரியுமா? லவ் அன்னலி கர்ரா, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா இருந்தால் ஃபஅகூனு மினல் முஹ்ஸினீன். என்ன சந்தர்ப்பம்? நான் மீண்டும் உலகுக்கு செல்லுகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் நல்லவனாக, நல்லது செய்பவர்களில் ஒருவனாய் மாறி வந்து விடுவேனே என்று இந்த மனிதன் மறுமையில் வைத்து சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக நாம் இந்த உலக வாழ்க்கையின் பொழுது என்ன நடக்கும் என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதை விட ஒரு மனிதனுக்கு வழிகாட்டுகிற வழிகாட்டுதல் எங்கே இருக்க முடியும்? ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையில் அவன் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற போதனை மட்டுமல்ல இஸ்லாத்தின் வழிகாட்டுதல். இந்த சத்திய மார்க்கம் தருகிற போதனை எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது மாத்திரமல்ல, மாற்றமாக எதை செய்தால் அவனுக்கு கிடைக்கிற கூலி எதுவோ, எதை செய்யாமல் விட்டால் அவனுக்கு ஏற்படுகிற மறுமை நிலைவகைகள் என்னவோ அவற்றையும் கூட அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். சிந்தனைக்காக ஒரு விடயத்தை சொல்லவா? படிக்கிற மாணவர்கள் ஒரு பரீட்சைக்கு தயாராகிறார்கள். பரீட்சைக்கு தயாராகிற பொழுது அவர்களுக்கான ஒரு சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸை கொடுத்து இதில் தான் உங்களுக்கான பரீட்சை வரும், படித்து விட்டு வாருங்கள் என்றால் அதை படித்து விட்டு செல்வது சிரமமா? ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதணும்னா கஷ்டமா? கஷ்டம் இல்லை. சரி, அந்த புத்தகத்திலேயே ஒரு 30 பாடங்கள் இருக்கு. இதில் சொல்றாங்க இந்த கடைசியில் உள்ள 10 பாடமும் வராது, இந்த 20 பாடத்தில் தான் கேள்வி இருக்கும் என்று சொன்னால் இப்ப யாருக்காவது கஷ்டம் இருக்குமா? கஷ்டம் இருக்குமா? இல்லை. ஏன்? 30ஐயும் படிக்கிறதை விட அந்த 10 பாடத்தை விட்டுட்டு படிக்கிறது இன்னும் லேசு. இன்னும் சொல்றாரு, அந்த 20 பாடத்தை நீங்க ஃபுல்லா படிக்க தேவையில்லை, நான் அதுல கேள்வி பதில் கேள்விகள் இருக்குமே, அந்த கேள்விகளுக்கான பதிலை தேடிட்டு வாங்க, அதுக்குள்ளதான் கேள்வி வரும், நீங்க ஆன்சர் எழுதுங்கன்னு சொன்னா இப்ப கஷ்டமா இருக்குமா? யாருக்காவது கஷ்டமா இருக்குமா? இல்லை. இப்படி சொல்றாருன்னு வைங்க, நான் கேள்வியும் பதிலும் தாரேன், இதை பாடமாக்கிட்டு வாங்க, அவ்வளவுதான் எக்ஸாம் அப்படின்னு சொன்னா இப்ப யாருக்காவது கஷ்டம் இருக்குமா? நான் சொன்ன எல்லா வழியிலையும் அந்த கஷ்டங்கள் இலகுபடுத்தப்பட்டு கொண்டே வருது. இதுல இருக்கிற ஒரே ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா? பாடமாக்குறது கஷ்டம், அவ்வளவுதான். அவ்வளவுதானே, வேற எதுவுமே இல்லை. ஏண்டா 30 கேள்வியை கொடுத்து 30 கேள்விக்குமான ஆன்சரை கொடுத்து இந்த கேள்விக்கு இதான் பதில் பாடமாக்கிட்டு வாங்க என்றால் இது கஷ்டமே கிடையாது. இந்த மார்க்கம் இது போன்றுதான் சிலபஸ் என்கிற ஒன்றை தந்திருக்கிறது. அந்த சிலபஸ்ல ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி தந்தது. அதில் இருந்தும் சுருக்க பார்வையாக இதெல்லாம் விட்டுடு என்று தடுக்கப்பட்டதையும் சொல்லி தந்தது. இன்னும் சொல்லி தந்தது என்ன தெரியுமா? நீ வாழ்க்கையில் எதையெல்லாம் தவறுதலாக செய்து விடுவாயோ மறுமையில் அதற்கான கேள்வி இப்படியெல்லாம் கேட்கப்படும், அதுக்கு நீ இப்படியெல்லாம் பதில் சொல்வாய் என்று எமது கேள்வியும் பதிலும் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லி தந்ததன் பிறகும் யா அல்லாஹ் நீ நேர்வழி காட்டினா நான் தக்வாதாரியா இருந்திருப்பேன் என்று சொல்றது ஒரு மடமைத்தனமான பதிலா இல்லையா? அல்லாஹ் அதைத்தான் தெளிவுபடுத்துகிறான். மறுமை நாளில் நீ அப்படி கூட சொல்லிடாதே, அதை தாண்டி இன்னொரு சந்தர்ப்பம் தாயா அல்லாஹ் நான் நல்லவனா வர்றேன் என்றும் நீ கேட்றாதே என்று அல்லாஹு தஆலா மனிதர்களை பார்த்து எச்சரித்து நேர்வழியை அந்த அளவுக்கு இந்த சரியான மார்க்கத்தை, சத்திய மார்க்கத்தை எனக்கும் உங்களுக்கும் தெளிவுபடுத்தி இருப்பதை பார்க்கலாம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தியை பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸுல் குதுஸியில வருகிற ஒரு செய்தி. அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணம் சொல்கிறான். வரபல்லாஹு தஆலா மஸலன் ஸிராத்தம் முஸ்தகீமா. அல்லாஹ் தஆலா நேரான பாதைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான்.
நன்றாக கேளுங்கள் ஈமானிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே. நேரான பாதை எது? கஷ்டப்படாதீங்க. நேரான பாதை சிம்பிளா இருக்குது இஸ்லாத்துல. அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான் உதாரணத்தின் மூலமாக. என்ன தெரியுமா? நேரான பாதை இருக்குது. இதுல வஅலா ஜம்பத்தை அஸ்ஸராத் சுவரான். அந்த சிராத் நேரான பாதைக்கு ரெண்டு பக்கத்திலையும் ரெண்டு சுவர்கள் இருக்கும். ஃபீஹிமா அப்வாபும் முஃபத்தஹா. அதுல திறக்கப்படும் கதவுகள் உண்டு. ரெண்டு சுவத்திலையும் கதவுகள் இருக்கு. வஅலல் அப்வாபி சுதூரும் முர்ஹாத். அந்த கதவுகள் இருக்குது, அந்த வாசல்களுக்கு திரையிடப்பட்டிருக்கும். அந்த திரை எப்படி என்றால் அதுக்கு அங்கால என்ன இருக்குன்றது விளங்காது. மறைக்கப்பட்ட திரைகள் காணப்படும். இப்ப வஅலா பாபிஸ் ஸிராத், இந்த நேர்வழியின் நேரான பாதையில் ஆரம்பத்திலேயே அந்த வாசல்ல ஒருத்தர் நிற்பாராம். அவர் நின்று சொல்லுவாராம், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உத்குலு ஸிராத ஜமீஆ வலா தஊஜு. எல்லாருமே இந்த நேரான பாதையில போங்க, யாரும் வளைஞ்சு நெளிஞ்சு போயிடாதீங்க என்று ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்ப இதை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது இன்னும் ஒரு தாய், இன்னும் ஒரு அழைப்பாளர், அவர் இந்த நேரான வழிக்கு மேல இருந்து சொல்லுவாராம், மனிதர்கள் அப்படி போற நேரத்தில் மனுஷன் இருக்கிற குணமே அதானே. இப்ப நேரா போக்கல எங்கேயாவது ஒரு இடத்துல துணி தொங்குதுண்டா அதை ஒருக்கு அப்படி விலக்கி பார்க்கணும் உள்ளுக்கு என்ன இருக்கு. இப்ப பள்ளிக்குள்ள போக்கல ஒரு சைட்ல மட்டும் கதவு திறந்து இருக்குன்னு சொன்னா உள்ளுக்கு என்ன இருக்குன்னு எட்டி பார்க்கறது. இல்ல எங்கேயாவது ஸ்கூலுக்கு போறோம், எங்கட வகுப்பு வேற, ஒரு வகுப்புட கதவு திறந்து இருக்குதுன்னா அதுக்குள்ள ஒரு எட்டி பார்க்கறது. ஏதாவது உண்டு, சும்மா திறந்து வைக்க கூடாது. அதை ஒரு எட்டி பார்க்கலாட்டி நிம்மதி இல்லை மனசுக்கு. இது போன்று அந்த எட்டி பார்க்கிற ஒரு சமுதாயம் இருக்குமே, அவர்களை பார்த்து அந்த மேல இருந்து ஒருத்தர் சொல்லுவாராம், வைஹக் லா துஃபத்திஹு, அதை திறக்காத, கேடு உண்டாகும். ஃபஇன்னக இன் தஃப்தஹ் தலிஜ்ஹு, நீ அதை திறந்தா அதுக்குள்ள போயிருவாய், அதுக்குள்ள விழுந்திருவாய் என்று எச்சரித்துக் கொண்டிருப்பாராம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த சிராத் நேர்வழி, அதன் சுவர்கள், அதனுடைய திரைகள், நின்று இருந்த இரண்டு அழைப்பாளர்கள், காவலர்கள், இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? அந்த சிராத் என்பது இந்த தீனுல் இஸ்லாம். இருமருங்கிலும் காணப்படும் சுவர்கள் என்பதை அல்லாஹ்வினுடைய வரம்புகள், வரையறைகள், சட்டதிட்டங்கள், அதில் இருக்கிற திரைகளுக்கு அப்பால் இருக்கும் காரியங்கள், அல்லாஹ் தடுத்த காரியங்கள். அந்த பாதையின் ஆரம்பத்திலேயே நின்று உங்களை இந்த வழியில் நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அவர் யார் தெரியுமா? அவர்தான் அல்லாஹ்வின் வேத புத்தகம் குர்ஆன். நீங்கள் தவறு செய்கிற பொழுது உங்களை சுட்டிக்காட்டி கொண்டிருந்தாரே, எட்டி பார்த்தா உளுந்துருவீங்கன்னு ஞாபகப்படுத்தினாரே, அவர் யார் தெரியுமா? அவர்தான் வாஇதுல்லாஹி ஃபீ கல்பி குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமினுடைய உள்ளத்திலும் இருக்கிற உபதேசம். நம்ம இது போல எத்தனையோ உபதேசம் கேட்டிருப்போமே. இந்த உபதேசங்கள் என் உள்ளங்களில் இருக்கிற அந்த உபதேசங்கள் உன்னை பிழையான வழியில் விழுந்துவிடக் கூடாது என்று உன்னை தடுத்துக் கொண்டிருக்கும், எச்சரித்துக் கொண்டிருக்கும். ஈமானிய சொந்தங்களே, நேரான வழியை, இஸ்லாத்தினுடைய இரு மரங்குகளில் இருக்கும் அல்லாஹ்வினுடைய வரம்புகளை மீறிவிட வேண்டாம் என்று குர்ஆனும் உனக்கு சொல்லப்பட்ட உபதேசங்களும் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்க, நபிகளாருடைய கட்டளைகளும் உனக்கு தெரிந்த நபிமொழிகள் உனக்கு எச்சரித்துக் கொண்டிருக்க, அதை தாண்டியும் ஒரு மனிதன் பாவத்தில் விழுகிறான் என்றால் இந்த மனிதனை விட மோசமானவன் யார்தான் இருக்க முடியும்? இப்பொழுது இவன் அல்லாஹ்விடம் சொல்ல முடியுமா, நீ எனக்கு தக்வாவை தரவில்லை, நீ எனக்கு நேர்வழி காட்டவில்லை, நீ எனக்கு இன்னும் ஒரு அவகாசம் தா என்று கேட்பதற்கு அருகதை இருக்கிறதா? ஈமானிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எந்த விதமான அருகதையும் மற்றவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மீறி நடக்கிறோம், அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகளை மீறி நடக்கிறோம் என்று வையுங்கள். அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறி நடக்கிறார்களே, இவர்களுக்கு அன் துஸிபுஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபுஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே அவர்களை நோவினை தரும் வேதனைகள் பீடித்துக் கொள்வதை, அல்லது மறுமையில் அவர்களுக்கு வேதனைகள் பீடித்துக் கொள்வதை அவர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான்.
அப்ப இந்த உலகத்துல வர்ற சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்களுக்கு ஒரு காரணமும் இருக்குதாம். என்ன? நாம் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு மாறு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாறு செய்வதனால் அல்லாஹ்வின் எச்சரிக்கை வருகிறது, நீ மாறு செய்தால் உலகத்திலேயும் உன்னை தண்டனைகள், சோதனைகள் சூழ்ந்து கொள்ளலாம், மறுமையிலும் உனக்கான தண்டனை, நோவினை தரும் வேதனைகளாக உன்னை தொற்றிக் கொள்ளலாம் என்று எச்சரிக்கப்படுகிறோம். ஈமானிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமா அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இவ்வளவு கட்டளைகளை இஸ்லாம் சொல்லி இன்னும் எத்தனையோ விடயங்கள் சொல்லலாம். இருந்தாலும் இவ்வளவு கட்டளைகளும் சரியான மார்க்கம் எது என்பதை புரிந்து கொள்வதற்கு இஸ்லாம் காட்டுகிற வழிகாட்டுதல் என்றால் முதன்மையாக நாம் அறிய வேண்டியது சத்திய மார்க்கம் எது என்பதை நாம் குர்ஆன், சுன்னா என்று நாவளவில் சொல்லி பிரயோசனம் கிடையாது. அதை எங்கே தேட வேண்டும்? அது நடைபெறும் இடங்களுக்கு நாங்கள் சென்று அங்கு இருக்கக்கூடிய உபதேசங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி எனக்கும் உங்களுக்கும் ஞாபகம் இருக்க வேண்டும். இப்ப இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் பஸ்ல வந்திருப்போம், வாகனத்துல வந்திருப்போம், ஏதோ புரோகிராம் நடக்குது, ஃபன்னா பேய்த்து வருவோம் என்று வந்தவர்களா, அல்லது உபதேசம் கேட்போம் என்று வந்தவர்களா? நான் குறை கூற சொல்லவில்லை. எதுக்காக வந்தோம் என்பதை இந்த நான் சொல்லக்கூடிய செய்தியை வைத்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது போன்ற சபைகளில் ஒன்று கூடுதல் இருக்கிறது, அந்த ஒன்று கூடுதலுக்கு அல்லாஹ் தஆலா தருகிற சன்மானங்கள், கூலிகள் என்ன தெரியுமா? இது போன்ற சபைகளில் கலந்து கொள்ள வருபவர்களை அல்லாஹ் இன்முகம் கொண்டு வரவேற்றுக் கொண்டிருக்கிறான். எம்மை அல்லாஹ் வரவேற்றிருக்கிறான். அல்லாஹ்வினுடைய தூதர்கள், மலக்குமார்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய அன்பை, அருளை எம் மீது கருணையாக விரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்காக கடல்வாழ் உயிரினங்கள் கூட, மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் கூட எங்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டியும் இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறது. நம்ம வந்தது சாதாரணமா பயான் கேட்கிறதுக்கு இல்ல, மலக்குமார்களுடைய அன்பை, கருணையை, பிரார்த்தனையை, உயிரினங்கள் அனைத்தினுடைய இஸ்திக்பார்களை பெற்றுக்கொள்ள, படைத்தவன் ரப்பினுடைய வரவேற்பை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டு வந்திருக்கிறோம். வருகிற பொழுது அந்த சிந்தனையோடு நாம் வந்தோமா? அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, சரி, அது தெரியாது, அதனால நம்ம அதை சிந்திக்கலன்னு வைங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி, அல்லாஹ்வினுடைய மாளிகைகளில் ஒரு மாளிகையில் அல்லாஹ்வை பற்றி பேசுகிற, அவன் திருமறைகள் போதிக்கப்படுகிற, அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிற அந்த சபைகளுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கேட்பதற்காக வந்து உட்கார்ந்திருக்கிறார்களே, இவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய அருள், அன்பு அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் சொல்லுவார்கள், இவர்கள் எதற்காக வந்து அமர்ந்திருந்தார்கள் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய அருளை பெற்றுக்கொள்ள, உன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, பயப்படுவது நரகத்தை என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று எம் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உங்களுக்கு சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, சில வேளைகளில் எந்த எண்ணமும் இல்லாம போற போக்குல வந்து உட்கார்ந்துட்டு போற, ஏதோ நடக்குது பார்ப்போம் என்று வர்றானே, அப்படி வருபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களை மலக்குமார்கள் சொல்வார்கள், இவர் சும்மா வந்து உட்கார்ந்தாரு, எதையுமே எதிர்பார்த்து வரல, போற வழியில உட்காருவோம் என்றிருந்தவர் என்று மலக்குமார்கள் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இவர்களோடு சேர்ந்து இருந்த காரணத்தினால் அவர்களுக்கும் அவர்களுடைய நாட்டத்தை நிறைவேற்றிவிடு, இவர்களுக்கு கொடுப்பது போல அவர்களுக்கும் கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பை சுமந்தவர்களாக நாம் இந்த சபைகளில் ஒன்று கூடியிருக்கிறோம். மார்க்கத்தை சரியாக நிலைநாட்ட கல்வியை தேடுவதின் பயன் அல்லாஹ் இந்த அளவுக்கு எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான். சரி, வந்துவிட்டோம், படிக்கிற மார்க்கம், இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமைகள் என்ன? எல்லோருக்குமே தெரியும், கலிமா ஷஹாதா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதுதான் இஸ்லாத்தினுடைய தூண்கள். அன்புள்ள ஈமானிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த 5 கடமைகள் நிறைவேற்றப்படுகின்றனவா எம்மால்? ஹஜ்ஜை விட்டுவிடுங்கள், வசதியில் குறைபாடு இருக்கிறது, செய்ய முடியாது என்கிற ஒரு கவலை இருக்கிறது என்றே வையுங்களேன். ஏனைய காரியங்கள்,
சரியான முறையில் கலிமாவை புரிந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற அந்த வார்த்தைக்கு உண்மையாக நானும் நீங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறோமா? அப்படி என்றால் என்னுடைய அடுத்த கேள்வி இதுதான். இரண்டாவது கடமை தொழுகை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்களே, இந்த இரண்டாவது கடமை தொழுகை இருக்கிறதே, இந்த தொழுகையை நாம் யாருக்காக தொழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும்? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எப்படி போதித்தானோ, அல்லாஹ்வின் தூதரின் மூலமாக எப்படி கற்றுத்தந்தானோ அப்படித்தானே தொழ வேண்டும். அந்த தொழுகையில் நாம் எல்லோரும் சில நேரங்களில் சொல்லலாம், ஏன்ற வரைக்கும் தொழுகை எப்படின்றத படிச்சுதான் நாங்கள் தொழுகிறோம் என்கிற ஒரு எண்ணப்பாடு இருக்கலாம். என்னுடைய கேள்வி இதுதான். எல்லோருக்கும் தெரியும், ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் அவன் எண்ணத்தில் இருந்து வெளிப்படுவது. இன்னமல் அமாலு பின்னியாத். அவனுடைய எண்ணத்தில் இருந்துதான் செயல்பாடுகள் வெளிப்படும். நம்ம எல்லாருமே தொழுகிறோம், தொழுகையாளிகள். என்னுடைய கேள்வி, தொழுகிற பொழுது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் கொடுக்கிறவரை நாங்கள் ரசூலுல்லாஹ் தொழுது காட்டிய முறையில் தொழுகிறோம் என்கிற ஒரு மார்தட்டி பேசுகிற அளவுக்கு இருக்கிறோமே? யோசித்து பாருங்கள். நாம் தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னர் அல்லது தக்பீர் கட்டுவதற்கு முன்னர் நானும் நீங்களும் எந்த எண்ணத்தோடு தக்பீர் கட்டினோம்? எம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் என்ன? லுஹர் அல்லது அசர் அல்லது மக்ரிப் அல்லது ஈசா சுபா ஏதோ ஒன்றை தொழுகிறோம் என்கிற எண்ணத்தோடு நாங்கள் தக்பீர் கட்டி இருக்கலாம். அதுதான் தொழுகையினுடைய எண்ணமா? அதன் பிறகு நாம் எதையாவது எண்ணி இருக்கிறோமா? தக்பீர் கட்டியதன் பிறகு துஆஉல் இஸ்திஃப்தாஹ், துஆஉல் இஸ்திஃப்தாஹ் ஓதுவதை உணர்ந்து ஓதி இருக்கிறோமா? நான் ஆரம்ப துஆ ஓதுகிறேன் என்கிற எண்ணம் என்னில் தொழிற்பட்டிருக்கிறதா? சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற வார்த்தை வசனத்தை ஓதுகிறோம். மொழிபெயர்ப்பு தெரியாது, பரவாயில்லை, விடுங்க. நான் ஓதுறேன். அல்லாஹ் எனக்கு சொன்ன இந்த சூறாவை நான் ஓதவில்லை என்றால் என் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்கிற எச்சரிக்கையோடு இருக்கும் இந்த சூறாவை நான் பயபக்தியோடு ஓதுகிறேன் என்று ஓதுகிற வார்த்தைகள் என்ன என்பதை கவனித்து ஓதியவனாக நானும் நீங்களும் இருந்திருக்கிறோமா? ஆனால் எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் வெளிப்படும் என்று சொல்கிறோம். ருக்கு செய்கிறோம், அல்லாஹு அக்பர் சுப்ஹான ரப்பில் அலீம் சுப்ஹான ரப்பில் அலீம் சுப்ஹான ரப்பில் அலீம் சொல்லிடுறோம். அல்லாஹு அக்பர் என்று சென்று அங்கே ஒரு அமைதி நிலையில் காணப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அங்கு நான் ஓதுவது என்ன என்பதை புரிந்து ஓத வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் நான் செய்யவில்லை என்றால் இன்னமல் அமாலு பின்னியாத் எண்ணங்களை கொண்ட செயல்பாடாக இதில் எதை நாம் காணுவது? எம்மில் அதிகமானவர்கள் ஆரம்ப தக்பீருக்கு முன்னால என்ன தொழுறோம் என்ற நியத்தை வச்சா அதுதான் எண்ணம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை ஈமானிய சொந்தங்களே, எம் ஒவ்வொரு செயல்பாடுகளும் என்ன என்பதை எண்ணி எண்ணி செயல்படுத்த வேண்டும். அதில் தான் உயிரோட்டம் இருக்கும். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா நிலைக்கு வந்தவுடன் சுஜூது செல்வதல்ல, அங்கே நின்று அமைதி காண வேண்டும். எலும்புகள் அதன் சரியான நிலைக்கு வருகிற வரை அவர்கள் அமைதியாக நின்று அதன் பிறகுதான் திக்ருகள். மீண்டும் சுஜூத் செய்தி அங்கே நிம்மதி காண்டி துஆ ஓத வேண்டும். இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்புகிற பொழுது சுஜூதுல இருந்து அப்படியே எழும்புறதில்லை, எழுந்து உட்கார்ந்து மீண்டும் முன்னால் சென்று எழும்ப வேண்டும். இதுவெல்லாம் நான் சொல்லுகிற கற்பனை அல்லவே, ரசூலுல்லாஹ் தொழுது காட்டிய வடிவம். நோன்பை எதிர்நோக்குகிறோம், நோன்பு வருகிறது. எத்தனை வருடங்கள் நோன்பு பிடித்திருக்கிறோம்? எம் நோன்புகளை எல்லாம் கற்பனை பண்ணுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன 2-3 செய்திகளை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று, ஒரு மனிதன் நோன்பு நோட்கிறான் என்றால் அந்த ஒரு நோன்பிற்கான கூலியை ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார்கள். பாருங்கள், 70 வருடங்கள் அவனுடைய முகம் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்படுகிறது. என்றாவது ஒரு நாள் நாம் பிடித்த நோன்பிற்காக அல்லாஹ் என்னை 70 வருடங்கள் நரகத்தை விட்டும் தூரமாக்குகிறான் என்கிற எண்ணத்தை சுமந்து நோன்பு பிடித்திருக்கிறோமா? இல்லை. இன்னும் ஒரு நபிமொழி,
எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பிருக்கிறார்கள், வெறுமனே பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் தான். எதை எச்சரிக்கிறார்கள்? அவர்கள் நோன்பு நோற்றுக்கொண்டு அவர்களுடைய மோசமான பேச்சுக்களை, மோசமான செயல்பாடுகளை விட்டுவிடவில்லை. யார் ஒருவர் மன்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபா, அவன் பசித்திருப்பதிலும் தாகத்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நபிமொழி எச்சரிக்கிறது. நாம் நோற்ற நோன்புகளில் பசியும் தாகமும் இறைவனுக்காக என்று பொறுத்து கொண்டிருந்திருக்கிறோமா? அதையும் வாயால் சொல்லாவிட்டாலும் சில சந்தர்ப்பங்கள் எனக்கும் உங்களுக்கும் அதை உணர்த்தும். அப்படி உணர்த்தியும் கூட நாங்கள் பலன் பெறவில்லை என்றால் எம்மை விட கைசேதத்துக்குரியவர்கள் யார் தான் இருக்க முடியும்? ஈமானிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்னும் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் நோன்பு பிடிக்கிறான். இந்த நோன்பை பிடிச்சா இந்த கூலி எல்லாம் இருக்குன்னு சாதாரணமா ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பாருங்கள். நான் சொன்ன அந்த எண்ணத்திற்கும் அவனுடைய ஈமானினுடைய பலத்திற்கும் உறுதி சேர்க்கிற ஒரு விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. சும்மா வருஷம் நோன்பு வருது, நோன்பு பிடிச்சிட்டு போறதுல அர்த்தம் இல்லை. நான் பிடிக்கிற நோன்பு ஈமானுடன், இது அல்லாஹ்விற்கான நோன்பு, இதற்கான கூலியை அல்லாஹ் தருவதாக வாக்களித்திருக்கிறான். இதற்காக வேண்டி நான் ஒழுங்காக பிடித்தால் அதன் கூலி எண்ணற்றது. நான் பிடித்த இந்த நோன்பு மறுமையில் என்னை நரகத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒரு நோன்பு. அப்படிப்பட்ட நோன்பை அல்லாஹ்விற்காக நான் நோக்கிறேன் என்கிற உறுதியான எண்ணம், ஈமான் இருக்க வேண்டும். நான் பசித்திருப்பது தாகித்திருப்பது அல்லாஹ்விற்காக என்கிற ஒரு திருப்தி இருக்க வேண்டும். வஹ்திசாபன், கூலியை நிச்சயம் அல்லாஹ் தருவான் என்று கூலியை எதிர்பார்த்து செயல்படுத்த வேண்டும். என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செயல்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரியான மார்க்கம் என்று நாம் அறிந்த அல்லாஹ்வின் கட்டளைகளும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களும் ஒரு செயல்பாட்டுக்கான கூலியை சொல்லி இருக்கிறது என்றால், அதன் பெருமதியை சொல்லி இருக்கிறது என்றால், அதை புரிந்து அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு அவன் செய்ய வேண்டும். கூலி என்ன தெரியுமா? அவனுடைய சிறிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. இன்னும் பாருங்கள், ஒரு மனிதனுக்கு கடமையான ஜகாத்தை செயல்படுத்துகிறான். எப்படி அவன் ஜகாத்து கொடுக்க வேண்டும்? பொருட்களில் நிசாபை அடைந்தால், அளவை அடைந்தால் கொடுக்க வேண்டும். சரி, கொடுப்பது எப்படி? எந்த நோக்கத்தோடு கொடுப்பது? எதை கொடுப்பது என்கிற ஒரு கேள்வி இருக்குமே. செல்வந்தர்கள் Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة
அன்புள்ள ஈமானிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஜக்காத்தினுடைய ஒரு கடமையை எடுத்தால் ஜக்காத்து பற்றி இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் எப்படியெல்லாம் இருக்கிறது? அளவீடுகளை அடைந்தால் கொடுத்து விடுங்கள் என்பது மாற்றமா? எப்படி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எப்படி சொல்கிறான்? நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்த வஆது மின் மாலில்லாஹில்லதி ஆதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்த அல்லாஹ்வினுடைய சொத்துக்களில் இருந்து நீங்கள் கொடுங்கள். நாம் கொடுப்பது எப்படி? எங்கள் சொத்தை நாம் தேடியது, நாம் பெற்றுக்கொண்டது என்கிற ஒரு எண்ணம் எங்களிடம் காணப்படுகிறது. இல்லை என்று சொல்கிறோம் என்று வையுங்களேன். இல்லை, நான் அப்படியான எண்ணத்தை கொடுக்கல, அல்லாஹ் தந்ததை தான் கொடுக்கிறேன் என்கிற எண்ணப்பாடு இருந்தால் இன்று எத்தனை செல்வந்தர்கள் அல்லது எத்தனை மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் அவர்கள் கொடுத்த தர்மங்களை பெற்றுக்கொண்டு அவர்களை கண்டும் காணாமல் செல்பவர்களாக இருக்கிற பொழுது இவர்களுடைய வார்த்தைகள் எப்படியெல்லாம் வெளிவருகின்றன என்பதை நாம் கேள்விப்பட்டதில்லையா? இவங்களுக்கெல்லாம் போய் செஞ்சனே, எவ்வளோ கொடுத்து நன்றி கிடையாது, அப்படி செஞ்சேன் பாருங்க, கணக்கெடுக்காம போறான், இப்படியெல்லாம் சொல்றோமே, இது எதுக்காக? நம்ம கொடுத்தது யாருடையதை? அல்லாஹ் எனக்கு தந்த அல்லாஹ்வின் சொத்து. நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? என் மூலமாக ஒரு ஏழை உதவி பெறுவதற்கு அல்லாஹ் என்னை காரணமாக அமைத்தானே என்று சந்தோஷம் அடைவது மாத்திரமின்றி ஒரு ஏழைக்கு சேர வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் என்னிடம் தந்து வைத்திருக்கிறான் என்கிற அமானிதம் என்னிடம் இருப்பதாக ஒரு செல்வந்தன் எண்ண வேண்டும். அப்படி செய்து கொடுத்து பாருங்கள், எனது செல்வங்கள் கொடுக்கப்பட்டதென்கிற எண்ணம் யாருக்கும் ஏற்படாது. என்னுடைய செல்வங்கள் கொடுக்கப்படுவது அப்படி அல்ல. அதனால் தான் மனிதர்களை பார்த்து குறைகளை கொண்டு கூறிக்கொண்டும் அவர்கள் செயல்படுத்துகிற நடைமுறைகளில் பிழை கண்டு கொண்டும் இருக்கிறோம். இன்னும் தெரியுமா, தர்மங்கள் என்று சொல்லுவது சாதாரணமாக நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தர்மம் செய்வதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிமில் வருகிற செய்தி, அலா குல்லி முஸ்லிமின் சதகா, எல்லா முஸ்லிமும் தர்மம் செய்தாக வேண்டும். எல்லா முஸ்லிமும். சஹாபாக்கள் கேட்டார்கள், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், தர்மம் செய்வதற்கான வழிவகைகள் இல்லை என்றால், ஃபமல்லம் யஜித், என்ன செய்ய யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, எங்கள் அதிகமானவர்களிடம் இருக்கிற ஒரு பிழையான எண்ணம், அதை ரசூலுல்லாஹ் எப்படி அழகாக வழிகாட்டுகிறார்கள் பாருங்கள். உனக்கு தர்மம் செய்யறதுக்கு வழி இல்லையா? என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? யஅமலு, அவன் உழைத்து, பியதிஹி, தன் கரத்தால் உழைத்து, யன்ஃபஉ பினஃப்ஸிஹி, அவன் தன்னுடைய தான் பிரயோசனம் கண்டு, வயதஸத்தக், அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்வான். தர்மம் செய்ய முடியலண்டா நீ ஒண்ணுமே இல்லையேன்னு போய் பிச்சை கேட்காத, அடுத்தவன்கிட்ட போயிட்டு பஞ்சம் ஓதாத, பணக்காரன் வீட்டில் போயிட்டு தலை சொறியாத. நீ என்ன செய்? நீ உழைத்து உனக்கும் பயன்படுத்திக் கொண்டு இருப்பதில் சொற்பமானதை தர்மம் செய் என்று ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்துகிறார்கள். அப்படியும் முடியாத பொழுது நாம் என்ன செய்ய என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படியா? அப்படி என்றால் உதவி செய்ய வேண்டும். யாருக்கு? தேவையுள்ள மனிதர்கள் இருப்பார்களே, அவர்களை இனம் காண்டி உதவி செய்வோரை அவர்களோடு சேர்த்து வைத்து உதவி செய்துவிடு என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அப்படியும் முடியாத பொழுது என்ன செய்ய என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நன்மையை செய்து தீமையாவது தவிர்ந்து கொள், அதுவே தர்மம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கலாம். எனவே இந்த செய்தி சொல்லுகிறது, செல்வந்தர்கள் ஜக்காத்து கொடுப்பதை மாத்திரம் அல்ல ஈமானிய சொந்தங்களே, ஏழைகளாக இருந்தாலும் இருப்பதை அடுத்தவர்களுக்கு கொடுங்கள் என்றுதான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இஸ்லாம் ஏழைகளாக இருந்தாலும் இருப்பதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழுங்கள் என்கிற ஒரு சமத்துவ போதனையை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இது அடிப்படை கடமைகள் என்றால் இந்த 5 கடமைகளோடு இஸ்லாம் முற்று பெற்றதா? இல்லை. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் என்கிற காரியங்களோடு இந்த மனிதனுடைய கடமைகள் முற்றுப்பட்டு விட்டதா? இல்லை. இவை அனைத்தையும் பிரதான பகுதிகளாக பாருங்கள். ஆனால் மனித வாழ்க்கையில் நிறைய பண்பாடு சார் விடயங்கள் தேவைப்படுகிறது. நல்ல குணாதிசயங்கள், அடுத்தவர்களோடு பழகுகிற பழக்கங்கள், அடுத்தவர்களோடு பேசுகிற பேச்சுக்கள், ஒருவரை பார்த்து இன்முகம் செய்தல், அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் என்று எதை எடுத்தாலும் மனித வாழ்வின் சகல துறைகளிலும் இஸ்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது.
ஒரு தனி மனித வாழ்வு எப்படி சமூகமயமாகவும், சமூகமயமாகிற பொழுது அவன் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் என்கிற சகல விடயங்களுக்கும் இஸ்லாம் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. சுருக்கம் என்ன? எமக்கு மார்க்கம் சரியாக தெரியாததனால் அதன் வழிகாட்டுதல் தெரியவில்லை. வழிகாட்டுதல் தெரியாததனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? எங்களுடைய வாழ்க்கையில் சரி எது பிழை எது என்பதை தேடுவதற்கு முன்னர் எமக்கு தோன்றுவதை சரியாக, எமக்கு தோன்றுவதை பிழையாக நாம் சித்தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இறுதியாக நிறைய சொல்லலாம். இறுதியாக சரியாக மார்க்கத்தை பின்பற்றுவோம் அல்லது மார்க்கத்தை சரியாக நிலைநாட்டுவோம் என்கிற ஒரு தலைப்பினூடாக நான் சொல்ல வருகிற மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? மனித வாழ்க்கைக்கு முழுவதுமாக வழிகாட்டுகிற இந்த இஸ்லாம் அல்லாஹ் தந்த வழிகாட்டுதல். அந்த மார்க்கத்தை அவன் ஏற்றுக்கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை மக்களுக்கு பிரஸ்தாபம் செய்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து முன்னைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சகல சட்டதிட்டங்களிலும் தேவையானதை உண்மைப்படுத்தி எமக்கு மத்தியில் குர்ஆனாக, நபிமொழிகளாக தவள விட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமுதாயமான நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு காட்டுகிற ஆர்வம் எந்த அளவுக்கு குன்றி போயிருக்கிறது என்பதை இந்த ஒரு திருமறை வசனத்தின் மூலமாக சில ஈமானிய உள்ளங்களை தட்டிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லாஹ் குர்ஆன் சூரா ஜுமர் 45வது வசனத்தில் சொல்லுகிறான், வஇதா ذுகிரல்லாஹு வஹ்தா. அல்லாஹ் மட்டும் ஞாபகப்படுத்தப்பட்டா, அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படுகிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இஸ்மஅஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆখিরা. மறுமையை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய உள்ளங்கள் அப்படியே சுருங்கி விரிவதை பார்ப்பீர்கள். அப்படின்ற அர்த்தம், ஒழுங்கா ஈமான் கொள்ளாதவன், மறுமையை ஏற்றுக்கொள்ளாதவன், மறுமையில் உள்ள விசாரணைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் அல்லது ஏற்றுக்கொண்டும் ஏற்றுக்கொள்ளாதது போல் இந்த உலக வாழ்க்கையை கழிப்பவன் அல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய உள்ளத்திற்கு அந்த அளவுக்கு ஒரு பாரம் இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடிவது கிடையாது. ஆனால் வஇதா ذுகிரல்லதீன மின் தூனிஹி, அல்லாஹ் அல்லாதவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டால், பெண்கள் ஆண்கள் எல்லோருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற நாங்கள் பார்க்கிற தொலைக்காட்சிகள், வீடியோக்கள், நாடகங்கள் அல்லது நடிகர்கள், நடிகைகள் என்கிற பெயர்கள் இவற்றையெல்லாம் கேட்கிற பொழுது இதஹும் யஸ்தப்ஷிரூன், அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். ஒரு சிலருடைய மொபைல் போன்கள்ல பிக்சர்கள் யார், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்களுடைய ப்ரொஃபைல் யார். சிலருக்கு சில நடிகர்மார்களை குறை சொன்னால் பிடிக்காது, சில ஆண்களுக்கு சில நடிகைகளில் குறை சொன்னால் பிடிக்காது. அந்த அளவுக்கு ஒரு நேசம், அந்த அளவுக்கு ஒரு பாசம். ஈமானிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எதற்காக நான் ஞாபகப்படுத்துகிறேன் தெரியுமா? ரமதான் காலம் நெருங்கியும் அந்த ஈமானை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதிலிருந்தும் புறமுதுகிட்டு இருந்தால் சத்திய மார்க்கத்தை சொல்லுவதுதான் கடமையே அன்றி அதை செயல்படுத்துவது ஒவ்வொருவருக்குமான பணி. அதை செயல்படுத்தாத பொழுது எச்சரிக்கைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன. இவ்விடத்திலும் ஒரு சில விடயங்கள் ஞாபகமூட்டப்பட்டன. எனவே அல்லாஹ்வை பயந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அருமை ஈமானிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எனவே சரியான மார்க்கம் அல்லாஹ்வினால் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, அவன் தூதரினால் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அந்த மார்க்கத்தை அறிந்து புரிந்து செயல்பட நாம் செய்ய வேண்டியது அதை படிக்க வேண்டும். அதனால் எமக்கான கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும். அதற்குடைய கிளை கடமைகள், கிளை காரியங்கள், இன்னொரு நல்ல பழக்க வழக்கங்களை என் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து நடந்து பிழைகளை எல்லாம் முற்றுமுழுதாக தவிர்த்து வாழ்ந்து அல்லாஹ்வின் அன்பை பெற முயற்சிக்க வேண்டும். அப்பேற்பட்ட நல்லவர்களாக மாறுவதற்கு அல்லாஹு தஆலா அறிவிற்குறைந்த அடியானாகிய எனக்கும் உங்கள் அனைவருக்கும், என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.